ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேப்லாஸ் ஈக்குவேஷனில் ஒரு சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லேப்லாஸ் ஈக்குவேஷன்னா என்ன, பாய்சன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன, அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆத்தர் சத்யபிரகாஷ் அவர்களுடைய புக்கிலேருந்து தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் psi equal to q into x square plus y square plus z square whole power minus 1/2 கொடுத்துட்டு இதை வந்துட்டு லேப்லாஸ் ஈக்குவேஷனானு பாருங்கள், இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா லேப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னா, psi equal to q into x square plus y square plus z square ஹோல் பவர் -1/2. ஓகேவா? நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? அப்போ தான் லேப்லாஸ் ஈக்குவேஷன்னா என்ன, அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ லேப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0. இதுதான் என்னென்னா லேப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சைக்கு பதிலாக நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது 0 வருதா வரலையா அப்படின்னு பார்க்கணும். அது 0 வந்துச்சு அப்படின்னா அது அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம டெல் ஸ்கொயர் சை அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெல் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ இதை வந்து நம்ம இந்த சை அப்படிங்கிறத 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது இந்த டெல் ஸ்கொயர் சை அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எதனாலனா நம்மளுக்கு கொஸ்டின்லேயே எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற 3 டர்ம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதையும் வந்துட்டு 3 டர்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிக்கலாம். மொத்தமாக கண்டுபிடிக்கும் போது ரொம்ப லெங்க்த்தியாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். எதனாலனா எக்ஸ் ஒய் இசட் 3 போடும்போது ரொம்ப லெங்க்தியாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு லெட்டர் வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டோ சை பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதை இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ டோ பை டோ எக்ஸ், சைக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம், q இன்ட்டு இதை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஆர் -1/2. ஓகேவா? இப்போ இந்த டேர்மை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல q அப்படிங்கிறது நமக்கு சார்ஜை வந்துட்டு மென்ஷன் பண்ணும், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூங்கிறது நம்ம இப்போ இதை வந்துட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ q நமக்கு இங்கே என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக, அதனால் ஆர் பவர் -1/2 இதை மட்டும் தான் நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம க்யூவை வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இந்த ஆர் பவர் -1/2 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எப்படி வரும்? ஸோ இதுக்கான ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேக்ஸில் எக்ஸ் பவர் என் இதை வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என் எக்ஸ் பவர் n+1 அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரூல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு நம்ம பண்ணும்போது q இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, -1/2 இருக்குது. ஸோ -1/2 ஆர் பவர் இதை -1/2 +1 நம்மளுக்கு என்ன வரும், -3/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து என்னென்னா, நமக்கு இங்கே எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறனால நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டூவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸை பொறுத்து நம்ம பண்ணுறதுனால இதில் உள்ள எக்ஸை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு 2x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இன்ட்டு 2x அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு நீட்டாக எடுத்து எழுதிடலாம், அதாவது ஆர்கனைஸ் பண்ணி எழுதிடலாம். இப்போ வந்துட்டு இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். மீதி நம்மளுக்கு இந்த மைனஸை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு q இன்ட்டு ஒரு எக்ஸ் இருக்குது, ஆர் பவர் -3/2. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணது. இப்போ இதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு செகண்ட் ஆர்டர் வந்துட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு இதை இன்னொரு தடவை பண்ணணும். இப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் -qx ஆர் பவர் -3/2. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்யூங்கிறது கான்ஸ்டன்ட் ஆயிடுது, எக்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு இந்த
இது கான்ஸ்டண்ட்டாக வராது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இதை வந்துட்டு நம்ம u அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து v அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? யூவி மெத்தடில் நம்ம இதை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ யூவி மெத்தடில் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து என்னவா வரும், நம்மளுக்கு uv பிரேம் டிவைடட் ப்ளஸ் vu பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதில் யூவும் வியும் தெரியும். யூங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், விங்கிறத நமக்கு r⁻³ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது நமக்கு வி பிரேமும் யூ பிரேமும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ யூ பிரேம் என்ன அப்படின்னா நமக்கு -qx அப்படின்னு இருக்கு. ஸோ -qx அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸுங்கிறது நமக்கு 1ஆக மாறிடும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு -q மட்டும்தான் இருக்கும். இப்போ யூ பிரேம் வந்து நம்மளுக்கு வேல்யூ என்னென்னா -q. அடுத்து வி பிரேம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா r⁻³ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், நம்ம இந்த ரூல் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதாவது nx⁻n+1 வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு -3/2 r⁻−5/2 அப்படின்னு கிடைக்கும். இதை மட்டும் போட்டதோட விட்டுறக்கூடாது. இந்த ஆறுங்கிறது நம்ம x² + y² + z² எடுத்துருக்கனால இதில் உள்ள எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா எக்ஸை தானே டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், அதனால். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அந்த 2xை போட்டுக்கலாம். இப்போ இதில் 2வும் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா -3x r⁻−5/2. ஓகேவா? இப்போ u பிரேம் b பிரேம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? அப்போ நம்ம இப்போ இதை வந்துட்டு பண்ணலாம். யூக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம் -qx. ஓகேவா? -qx. v பிரேமுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு -3x. உங்களுக்கு இது குழப்புதுன்னா ப்ராக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 3x r⁻−5/2 uv பிரேம் எழுதியாச்சு. ப்ளஸ் vu பிரேம் எழுதணும் இல்லையா? v வந்து நம்மளுக்கு என்னது r⁻−3/2. அடுத்து u பிரேம் என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -q அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எழுதியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு x². அதுக்கப்புறமா ஒரு q இருக்குது. ஸோ க்யூவை முன்னாடி போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால முன்னாடியே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் x² மாறிடுச்சு. அடுத்து மீதி இருக்கிறது r⁻−5/2 மட்டும்தான். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா -qஆக இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். அதாவது இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆயிரும். மல்டிபிள் பண்ணும்போது q முன்னாடி கொண்டு வந்துட்டு r⁻−3/2. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது வந்துட்டு நம்ம எக்ஸுக்கு மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம ஒய்க்கு இசட்டுக்கு எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த வேரியபிள் மட்டும்தான் மாறும். அப்போது இதே மாதிரி சிமிலியர்லி ஃபார் ஒய் எப்படி வரும் அப்படின்னா 3qy² r⁻−5/2 -q r⁻−3/2. இது வந்து ஒய்க்கு. சிமிலியர்லி ஃபார் இசட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 3qz² r⁻−5/2 -q r⁻−3/2 இப்படி தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நம்ம இதை x, அதாவது இந்த டேர்ம் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணி 0 வருதா அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இதில் இது 3 டேர்ம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3q r⁻−5/2 3q r⁻−5/2 3q r⁻−5/2 காமனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேர்மும் ஃபுல்லாகவே காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடலாம். 3q r⁻−5/2. ஓகேவா? ஸோ இந்த இதில் இது மட்டும் காமனாக இருக்குது. அப்போது நம்ம காமனாக இருக்கிறத எழுதிட்டோம். நம்ம எல்லாமே ஆட் தானே பண்ண போகிறோம். ஸோ எழுதியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா x² + y² + z². ஓகேவா? இது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இதை வந்துட்டு சேர்த்து எழுதிக்கோங்க. ++ஆக போட்டு இந்த 3 டேர்மை எழுதிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக எழுதினோம்னா ரொம்ப வீடியோ லெங்க்த்தாக போயிடும். இப்போது ஓகே, ஸோ இதை வந்துட்டு எழுதியாச்சு. இப்போ நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா காமன் டேர்ம்ஸை மட்டும் வெளியில் எடுத்துடுறீங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் x² + y² + z² இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே காமனாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்போ எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, -qr⁻−3/2 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 அப்படின்னு எழுதுவோம். ஆட் பண்ணும்போது இங்கே மைனஸில் இருக்கனால மைனஸ் வந்துடும். அப்போது இதை நம்ம இது பண்ணும்போது டோட்டல் பண்ணிடலாமா, -3qr⁻−3/2 எழுதலாம்.
இல்லையா, அதை தான் நான் இங்கே செய்ய போகிறேன். -3q r பவர் -3/2. ஸோ இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியாச்சு, இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குன்னா 3q அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அடுத்து இந்த x² + y² + z² இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம r பவர் -5 புட்டுன்னு வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஆர்னு எடுக்கலாம் இல்லையா, அப்போ அதுதான் செஞ்சுருக்கேன், ஆர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம x² + y² + z² வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஆர்னு எடுத்திருப்போம், அந்த ஆரை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா r பவர் -3/2 அப்படின்னு இருக்கு. இப்போ ஈக்குவல் டு 3q, இங்கே வந்துட்டு ஆறுன்னு இருக்குது, இங்கே வந்து r பவர் -5/2 இருக்குது. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 - 5/2 அப்படின்னு இருக்கும். இப்போது இதை வந்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 2 2 - 5/2 அப்படின்னு கிடைக்கும். ஆர் பவர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2ல் 5 போச்சுன்னா 3 -3/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு சாரிங்க, எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா வீடியோ வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம r பவர் -3/2ன்னு வருது இல்லையா, ஸோ இதை வந்துட்டு என்னென்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சாரி, இந்த இடத்துல ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா r பவர் -3/2 அப்படின்னு போடுறோம். இதை ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது இதை போடுறோம். ஏன்னா பேஸ் காமனாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம மேலே பவரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு r பவர் -3/2 வருது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே r பவர் -3/2 இருக்கு, ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0 கிடைக்கும். எனிதிங் எது கூட நம்ம வந்து 0 மல்டிபிள் பண்ணாலும் அந்த டேர்ம் 0வாக தான் மாறும். ஸோ 3q × 0 நம்மளுக்கு 0, அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் படி என்னென்னா ∇2 psi = 0 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 0 தான் வருது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு கட்டாயம் ஒரு லாப்லாஸ் ஈக்குவேஷன் தான். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு சம்ம. நம்ம உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். ஓகேவா. அண்ட் தென் அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அடுத்த சம்ஸ் இன்னும் 2 சம்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க, அந்த சம்ஸ் பார்க்கலாமா இல்லை அப்படின்னா வேறு ஒரு டாபிக் மூவ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுங்க கமெண்ட்டை. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து மறுநாள் நாளைக்கு வீடியோ பண்ணலையா, ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுத்திங்கன்னா நம்ம நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.